தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் லஞ்சம் வாங்கியதும் இல்லை, வழங்கப் போவதும் இல்லை. சஜித் பிரேமதாசன். சாக்லேட் வடிவில் முக்கிய பொருளை கடத்த முயற்சி, விமான நிலையத்தில் இளைஞன் அதிரடியாக கைது. சிகரெட் விற்பனைக்கு நிரந்தர தடை விதிக்க சட்டம் கொண்டுவர ஏற்பாடு. பிரபல தனியார் வகுப்பு நிலைய உரிமையாளர் அதிரடியாக கைது. தமிழர் பகுதியில் சட்டவிரோத செயலை செய்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக அரசு அதிரடி நடவடிக்கை. பௌத்த பிக்கு அதிரடியாக கைது, தோளில் தொங்கிய பைக்குள் பயங்கர பொருள். மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு சென்ற கணவனுக்கு நேர்ந்த கதி. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இலங்கையின் ஜனாதிபதி இயலாமையால் பாதிக்கப்பட்டுள்ள செயல்திறனற்றவரும் வேலை செய்ய தெரியாத அரசாங்கமும் நமது நாட்டை நாளுக்கு நாள் அதல பாதாளத்திற்குள் அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் இரத்னபுரி மாவட்ட அலுவலக திறப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேயிலை, ரப்பர், ஆபரணம் மற்றும் இரத்தின கற்கள் போன்ற நமது நாட்டின் வளங்களை மேம்படுத்த அரசாங்கத்திற்கு இயலாது போயுள்ளது. பொய்யும் புரட்டும் கூறி மக்களை ஏமாற்றி வாக்குகளை வென்றவர்கள் தற்போது பொய்களாலும் புரட்டுகளாலும் அதிகாரத்தை தக்க வைக்க முயற்சித்து வருகின்றனர். பாராளுமன்றத்தில் ஜேவிபியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீப் அமரசூரிய அவர்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளரை பெற்றுத் தருவேன் என நான் வாக்களித்துள்ளதாக பிரஸ்தாபித்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதிலேயே மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவர் நடந்து கொள்வதாலேயே அந்த வேட்பாளர் பதவியை பெற்றுத் தருவேன் என தெரிவித்துள்ளார். திசை காட்டியின் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தின் நிலையற் கட்டளைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டே இவ்வாறு பொய்களை தெரிவித்து வருகின்றனர். இவை அனைத்தையும் செய்து கொண்டு நீதிமன்றத்தின் சுயாதீனத்திற்கு மறுநாடி கொடுத்து உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் முயற்சித்து வருகிறது. நீதிமன்றங்களின் அதிகாரத்தை அரசாங்கம் பலவந்தமாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்படுகிறது. இன்றும் கூட உயர்நீதிமன்றங்களில் வெற்றிடங்கள் காணப்பட்டாலும் அவற்றை நிரப்புவதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுத்த பாடில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி எந்நேரத்திலும் திசை காட்டி கூறும் அரசியல் லஞ்சங்களை கொடுத்ததில்லை. நாட்டு மக்களை பொய்களாலும் புரட்டுகளாலும் ஏமாற்றி நாட்டை முன்னோக்கி அழைத்துச் செல்ல முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதுமே இலங்கைக்கான கடமையை ஆற்றி வருகிறது. கட்சியாக முதுகெலும்புடன் நின்று சுதந்திரமான பக்கச்சார்பற்ற நீதிமன்றம் குறித்து பேசும் உரிமை ஐக்கிய மக்கள் சக்திக்கு மாத்திரமே காணப்படுகிறது. ஷிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அழுத்தங்களைப் போல நாம் கனம் நீதிபதிகளை பாராளுமன்ற தெரிவுக்குழுவிற்கு அழைத்து அழுத்தம் கொடுக்கவில்லை. இன்றும் கூட முதுகெலும்புடன் மக்களின் முன்னால் நிற்பதற்கும் நீதிமன்றத்திற்காக குரல் கொடுப்பதற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியால் மாத்திரமே முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். 24 வயதுடைய நபரொருவர் சாக்லேட் வடிவில் போதைப் பொருளை மறைத்து கொண்டு வர முயற்சித்ததில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9:25 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சந்தேக நபரின் பயணப்பையை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் சோதனையிட்ட போது 1.480 கிலோகிராம் எடையுள்ள குஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளை சொஜேஜ் வடிவில் உருட்டி அதன் மீது சாக்லேட் பூச்சு பூசி பிரபல சாக்லேட் பிராண்டின் பெயர் அச்சிடப்பட்ட பொதிகளுக்குள் அடைத்து மிகவும் நுட்பமாக கடத்தி வர முயன்றுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சிகரெட் பாவனையாளர்களுக்கு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. புகையிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாய் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு வெற்றிலை பாக்குடன் புகையிலை கலந்து விற்பனை செய்தல் மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்களை தடை செய்வதற்கான சட்டங்களை கடுமையாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெற்றிலையுடன் புகையிலையை சேர்த்து விற்பனை செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும். 2016 ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி
அறிவித்தலுக்கு அமைவாக புகையிலை பொருட்களை விற்பனை செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் சாதாரணமாக வெற்றிலை பாக்கு விற்பனைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்பதுடன் புகையிலையை கலந்த வெற்றிலை மற்றும் பாவல் மாவா போன்ற புகையிலையை சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது. புகையிலை விற்பனை தொடர்பான சோதனைகளை மேற்கொள்வதற்கு பொது சுகாதார பரிசோதகர்கள், உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள், மதுவரி திணைக்களம் மற்றும் காவல்துறை ஆகிய 4 பிரிவினருக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறுபவர்களுக்கு 2000 ரூபாய்க்கு குறையாத அபராதமும் 1 வருடத்திற்கு குறையாத சிறை தண்டனையும் அல்லது 2 தண்டனைகளும் சேர்த்து விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் புகையிலை மற்றும் பாக்கு மெல்லுவதால் ஆண்டிற்கு புதிதாக 3808 வாய்ப்புற்று நோயாளர்கள் கண்டறியப்படுவதுடன் நாளொன்றில் சராசரியாக 3 உயிரிழக்கின்றனர். வெற்றிலையுடன் புகையிலையை பயன்படுத்துவதை தவிர்ப்பதன் மூலம் இவற்றில் சுமார் 80% உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றும் சாதாரண மக்களை இந்த ஆபத்திலிருந்து மீட்பதே இதன் முக்கிய நோக்கம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2010ஆம் ஆண்டிற்கு பின்னர் பிறந்த அனைத்து பிரஜைகளும் ஆயுட்காலம் முழுவதும் சிகரெட் விற்பனை செய்வதையோ அல்லது கொள்முதல் செய்வதையோ தடை செய்யும் நோக்கத்தில் சட்டம் ஒன்றை தயாரிக்க டொபாக் ஃப்ரீ என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றும் விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றின் உரிமையாளரும் பிரபல வர்த்தகரின் மகனுமான 44 வயதுடைய நபர் ஒருவர் ஐஸ் போதைப்பொருளுடன் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொரோனை நர்த்தனகல பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 15 கிராம் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்பட்டதாக சந்தேகப்படும் ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் சிம் அட்டை, இலத்திரனியல் தராசு என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் நர்த்தனகலவில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற போது அவர் அங்கிருந்து தப்பியோட முயற்சித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் மீது இதற்கு முன்னரும் போதைப்பொருள் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் பகுதியில் கடந்த 18ஆம் தேதி இரவு நடமாடும் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மோட்டார் சைக்கிள் சாரதியிடம் 1000 ரூபாய் லஞ்சத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். இதனால் போலீஸ் கான்ஸ்டபிள் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கையடக்க தொலைபேசியினால் எடுக்கப்பட்ட காணொலி பதிவு ஒன்றை பாதிக்கப்பட்ட நபர் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடாத்தப்பட்ட விசாரணைக்கு அமைவாகவே குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளின் சேவை இடைநிறுத்தப்பட்டது. அத்தோடு சந்தேக நபருக்கு எதிராக மூதூர் நீதவான் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் பகுதியில் உள்ள விகாரி ஒன்றில் வசிக்கும் பெக்கு ஒருவர் போதைப் பொருள் வைத்திருந்ததாக அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவமானது கொழும்பு தனியார் பேருந்து நிலையத்தின் 4வது நடைமேடைக்கு அருகிலுள்ள மலசல கூடத்திற்கு அருகே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பெக்குவை சோதனையிட்ட போது அவரது தோளில் தொங்கவிடப்பட்டிருந்த பயண பையின் ஒளிபுகும் பொழுதினால் பொதியிடப்பட்டு காகிதத்தால் மூடப்பட்ட பொதியொன்று மீட்கப்பட்டுள்ளது. அந்த பொதியை சோதித்த போது அதற்குள் போதைப் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபரையும் சான்று பொருட்களையும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தி பார்த்தபோது குறித்த பொதியில் 88,700 மில்லிகிராம் கரோயின் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான பெக்கு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு சென்ற கணவன் மற்றும் சகோதரன் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகியங்கனை பதியதலாப வீதியில் தம்பானு 54ஆம் மைல்கள் பிரதேசத்தில் கடந்த 24ஆம் திகதி முற்பகல் 10 மணியளவில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த ஓட்டுநருக்கு ஏற்பட்ட நித்திரை காரணமாக மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகிச் சென்று அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் பின்னால் பயணம் செய்த இளைஞரும் உயிரிழந்துள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளின் ஓட்டுநரான 31 வயதுடைய திருமணமான ஒரு பிள்ளையின் தந்தையும் அவரது மனைவியின் தம்பியான 23 வயதுடைய இளைஞனுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். 2 மரணங்கள் தொடர்பிலான மரண விசாரணைகளை மகியங்கனை நகர திடீர் மரண விசாரணை அதிகாரி முன்னிலையில் மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவரின் மனைவி ஒலிவில் பல்கலைக்கழகத்தில் பட்டதாரி
பட்டதாரி ஆவார். பல்கலைக்கழகத்தில் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற பட்டமளிப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே குறித்த இருவரும் சென்ற நிலையில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.